மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. நானும் சொல்கிறது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டேங்குதான். இன்னொன்று அதை விட நல்ல ரிசல்ட் வந்து ஈக்விட்டி கொடுக்குதே. ஈக்விட்டினா டைரக்ட் ஷேர் கொடுக்குது அப்படின்னா ஆமாம் நானும் ஒத்துக்கிறேன். சரியா? ஆனால் ஏன் நான் வந்து ஈக்விட்டிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கம்பேர் பண்ணுறேன்னு இல்லை, ரெண்டுத்துக்கும் ஏன் எல்லாருக்கும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது டைரெக்டாக நீங்கள் போய் ஒரு கம்பெனி வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி A to Z உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்களா ஒரு போய் தொழிலில் போய் முதலீடு பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில், அவன் எப்பப்போ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறான், எவ்வளோ லாபம் பண்ணுறான், அவனோட வருங்கால பிளான் என்ன, எல்லாமே ஒரு கம்பெனி போய் தெரியணும். இன்னொன்று 20 வருஷத்துக்கு அந்த கம்பெனி வச்சிருப்பானா, அந்த கம்பெனி போய் இன்வெஸ்ட் பண்ணினா எப்போ என்ட்ரி ஆகணும், எந்த விலையில் வாங்கணும், எந்த விலையில் விற்கணும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இதெல்லாமே தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணணும்னா டெய்லி உட்காந்து அந்த கம்பெனியை பற்றி படிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கம்பெனியை பற்றி வாங்கலாம். அதை விட்டுட்டு எல்லாரும் வந்து ஈக்விட்டி பெஸ்ட் ஈஸியாக சொல்லிடுறாங்க. இது இவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா போய் ஏதோ ஒரு கம்பெனி வாங்கினா நாளைக்கு வளர்ந்துரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கு நிறைய ரிசர்ச் தேவை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து கம்பெனி வச்சுருப்பான். இப்போ நம்ம ஒரு ஏவிஎம் இருக்கும், அது பேர் ஏவிஎம்னு சொல்லுவாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவன்கிட்ட வந்து நீங்கள் போய் காசு கொடுத்தீங்கன்னா அவன் வந்து இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து அவனுக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுப்பான். இது வந்து ஈஸியாக, அது ஈஸியாக. இன்னொன்று நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவன் எல்லாமே அவன் வேலையை பார்த்தா நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சு போடுற வேலை தான். நீங்கள் அப்போ வந்து பணம் சம்பாதிக்கிற வேலை பார்க்கலாம். நீங்கள் பணம் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பணம் சம்பாதிக்க பார்த்துங்க. சும்மா உட்காந்து 24 உட்காந்து ஈக்விட்டியில் போட்டு இது பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வேலையை யார் பார்ப்பா? பணம் எப்படி வரும்? அதை யாருமே யோசிக்க மாட்டீங்க. இதில் போடுங்க அதில் போடுங்கன்னா அதில் பணம் போடணும், அதுக்குள்ள ரிஸ்க் வேணும்ல. அதெல்லாம் யோசிங்க. அதெல்லாம் யோசிச்சு பறித்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சும்மா எடுத்தோடனே வந்து இதில் அப்படி அந்த இதில் அப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க. அதுக்குன்னு ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஈக்விட்டின்னா அதிக ரிஸ்க், மியூச்சுவல் ஃபண்ட்னா கம்மியான ரிஸ்க். சரியா? அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க.